ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட சிஸ்டரோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் தான். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டேவே நானும் என்னோடய கசினும் மெஹந்தி போடுறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பேக்கரியில் ஏதாவது வாங்கிட்டு போகலாம், அங்கே இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பேக்கரியில் நிப்பாட்டி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரங்க. ஸோ பைக்லேயே ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. வெயில் வேறு சரியாக கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் குளிரவும் செஞ்சிச்சு, வெயிலும் அடிக்குது. எப்படி பார்த்தீங்களா? ஸோ நம்ம வண்டியில் போயிட்டே இருக்கப்போ அங்கே இருக்க பிளேசஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். மதுரையில் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ நம்ம ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் நம்ம அங்கே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். என்னோடய சித்தி பசங்க ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு நீட்டாக வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு கூட இந்த டேலண்ட் இல்லை அப்படின்ட்டு நானும் யோசிச்சுட்டே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் பையன் என்னை பார்த்து வெக்கப்பட்டுட்டு ஓடிக்கிட்டே இருந்தான். ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் மெஹந்தியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அங்கே போகலான்றதுக்காண்டி நம்ம மெஹந்தி போடுற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மெஹந்தி போட்டுகிட்டே இருக்கப்போ என்னடா அங்கே ஒரே சத்தம் அப்படின்னு பார்த்தா, நான் வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தா அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வீடியோவில் வர்றதுக்கே அப்படியே ஷை ஆகுற மாதிரி அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம மெஹந்திலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் என்னோடய தம்பிகளோட. எனக்கு நிறைய தம்பி இருக்காங்க. ஸோ அதில் இவங்களும் ஒரு சில தம்பி தான். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய பெரிய தம்பியாக இருக்காங்க எல்லாருமே. நாளைக்கு வந்துடும். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு மித்யூ. மானே தமிழ் பாடுது இளவேனில் காலம் இது. மோசமாக இருக்கும். ஸோ இது ஷார்ட்கட். எங்கள் ஊர்லேருந்து அவனியாபுரத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பக்கம் ஷார்ட்கட்டு. ஆனால் ரோடு மோசமாக இருக்கனால கொஞ்சம் மேடு பள்ளம்லாம் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் நாங்கள் மெதுவாக பொறுமையாக போயிட்டுருக்கோம். இந்த ரோடை பாருங்களேன். ஆனால் நாங்கள் ஒரு நாள் வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, டெய்லியும் ஒர்க்கு போயிட்டு வரவங்களுக்கு, ஸ்கூல் போயிட்டு வரவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஃபைனலாக ரோடை விட்டு வெளியே அவனியாபுரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ இது நெக்ஸ்ட் டேவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே கிளம்பிகிட்ருக்கோம். நாங்கள் குட்டி யானையில் தான் நாங்கள் எங்களோட சாப்பாடு இதெல்லாம் ஏற்றிட்டு போகிறனால இதில் தான் போனோம். நான், எங்கள் அத்தை, சித்தி பசங்க, அக்கா எல்லாருமே இந்த வண்டியில் தான் போனோம். ஸோ இதுவும் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நல்லா காத்தோட்டமாக போகிறது எங்களுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஜாலியாக ஹாய் சொல்லுடா. அருண் நம்மளை கொண்டாடுறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து சீரெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இருட்டே ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்கப்லாம் வந்து லைட்டாக தான் நான் தான் பண்ணேன். ஸோ வந்து லைட்டாக தான் மேக்கப் பண்ணி எப்படியோ அவசரமாக முடித்து பொண்ணையும் வந்து அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட் தான் வந்து வளைச்சு எல்லாருமே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து எல்லாருமே என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ வந்து ஃபோட்டோ அதாவது வந்து மேக்கப் எல்லாமே வந்து நாங்கள் சிறப்பாக முடித்து ஃபங்க்ஷனையும் சிறப்பாக தரமாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து அவங்கவுங்க வீட்டில் பத்திரமா ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு வழியாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் போகிறதுக்காண்டி ரெடியாகி கிளம்பிட்டோம். ஃபைனலாக இந்த வீடியோவை வந்து நம்ம முடிச்சிட்டோம்.